ஹாய், வெல்கம் டு தி சேனல் மான்சி த ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம இந்த மினி ஸ்விங் மிஷினில் டென்ஷன் கண்ட்ரோல் கலந்துச்சுன்னா திரும்ப எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டெமோ வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் விழலைங்கிறதுக்காக வீடியோவும் போட்டிருந்தேன். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. சில பேர் இந்த டென்ஷன் கண்ட்ரோல் தனியாக கலந்துட்டு வந்துச்சு, திரும்பவும் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி இதை கழட்டி பார்த்ததே இல்லை, அதனால் இது ஸ்க்ரூ டைப் தான், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி செட் பண்ணி பார்த்தோம், அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஏன் நம்மளுக்கு மட்டும் செட் ஆகுது, மற்றவங்களுக்கு ஏன் செட் ஆகலைன்னு நான் என்னோடய மிஷின் வச்சு செக் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக இந்த டென்ஷன் கண்ட்ரோல் நான் தனியாக கழட்டி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி கழட்டிட்டு திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கும் செட் ஆகவே இல்லை. அது எப்படி கழிச்சோ ஆல்ரெடி அவங்க எப்படி செட் பண்ணி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி நான் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். 2 சில்வர் கேப்பை வச்சுட்டு இந்த நாபை வச்சேன். எனக்கும் செட் ஆகவே இல்லை, லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மிஷினை லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தேன். ஷேக் பண்ணி பார்த்தப்போ உள்ளே ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஸோ உள்ளே ஏதோ இருக்குன்னுட்டு நான் இந்த பாபின் கேஸோட கேப்பை எடுத்துகிட்டு மிஷினை தலைகீழாக கவுத்தப்போ எனக்கு இந்த போல்ட் கைக்கு வந்துச்சு. தெரியுதா? ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த போல்ட்டை வச்சு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நம்ம டென்ஷன் கண்ட்ரோலை லூஸ் பண்ணோன்னா இந்த போல்ட்டு கழண்டு உள்ளே விழுந்துடும். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மிஷினை ஓப்பன் பண்ணி தான் செட் பண்ண முடியும். நம்ம செட் பண்ணுறதுக்கு இந்த மிஷினை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மிஷினுக்கு பின்னாடி பார்க்கணும். மிஷினுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி இதை கழட்டி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடியில் இந்த பேட்ரி போகிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த கேப்பையும் எடுத்துடணும். அதே மாதிரி பாபின் கேஷோட கேப்பையும் எடுத்துடணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மிஷினுக்கு உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த பார்ட்டில் இங்கே டென்ஷன் கண்ட்ரோல் வரும் இல்லையா, இதுக்கு அப்படியே உள்பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல போல்ட்டு போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போல்ட்டு ஷேப்லேயே இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம போல்ட்டை போடணும். இந்த இடத்துல போல்ட்டை வச்சுட்டு ஒரு விரலை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை தலையில் கவுத்து வச்சுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். விரலை நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சில்வர் கேப் இருக்கும் இல்லையா, இதில் இங்கே ஒரு ஹோல் இருக்குது இல்லையா, இந்த ஹோல் இங்கே ஒயிட் கலரில் ஒரு நாப் இருக்குல்ல, இதில் ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேவா? ஒரு கேப் க்ளோஸ் பொசிஷனில் வைக்கணும். இந்த மாதிரி இதில் செட் பண்ணி வச்சு க்ளோஸ் பொசிஷனில் வைக்கணும். இன்னொன்று ஓப்பன் பொசிஷனில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நாபை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த நாபை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்கை செட் பண்ணணும். இந்த ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். இந்த 2 சைடில் சின்னதாக இருக்கும் இல்லையா, இந்த சின்னதாக இருக்கிற சைடு இந்த நாபில் வச்சிடணும். பெருசாக இருக்கிற சைடு கேப்பில் வச்சுட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ டைப் தான். அதை அப்படியே உள்ளே விட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றினோன்னா இது டைட் ஆயிரும். இந்த விரலை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டைட் ஆகுது. நீங்கள் இந்த சில்வர் கேப் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டைட்டாக இருக்கிறது தெரியும். அவ்வளோதான், டைட் ஆயிடுச்சு. தெரியுதா? ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நீங்கள் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கழண்டுட்டு வந்துடும். உங்களுக்கு செட் ஆகலைன்னா மிஷின்குள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி போல்ட்டு உள்ளே விழுந்திருக்கும். ஓகேவா? உள்ளே விழுந்திருக்கும். இது எங்கேயாச்சும் விழுந்திருக்கும், அதை எடுத்து வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது 2 பார்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை வச்சு அந்த பின் அதுக்குள்ளே இருக்கணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். செட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துருங்க. இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் எப்படி விழுகுதுன்னு பார்க்கலாம். இந்த கேப்பையும் போட்டுடலாம், பேட்ரி கேப்பையும் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டிச்சஸ் எப்படி விழுகுதுன்னு பார்க்கலாம். நான் பாபின் த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன், நீடில் த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி இந்த டென்ஷன் கண்ட்ரோலர் இருக்குது இல்லையா, இந்த டென்ஷன் கண்ட்ரோலர் வந்து மீடியம் பொசிஷனில் வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி செட் பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீடில் த்ரெட்டிங் எப்படி பண்ணணும், பாபின் த்ரெட்டிங் எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். டெமோ வீடியோ லிங்கையும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் ரெண்டையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் வந்து எப்படி விழுகுதுன்னு பார்க்கலாம். நல்லா விழுந்திருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மான்சி த ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.